వర్ణింపలేను నీ ప్రేమను వివరింపలేను నీ కరుణను ఊహించలేనుగా அப்பா, என்னம்மா நல்லா இருக்கியா? என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க, உன் வீட்டுக்காரர் வரல? இல்லப்பா, அவர் வரல. அப்பா, என் கல்யாணத்துக்கு 2 பவுன் நகை போடுறேன்னு சொன்னீங்க, இன்னும் போடல. தினமும் என்னை கொடுமைப்படுத்துறாங்க. அதை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிட்டாங்கப்பா. மாடி அல்லாத, 2 மாதத்தில் எல்லா நகையும் உனக்கு போட்டுறேன். வாழையெல்லாம் விளைஞ்சிருக்கு, அறுவடை ஆனவொன்னே போட்டுறேம்மா. இதைத்தான் 1 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க. என்னை அந்த வீட்டில் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கப்பா. உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லுமா. என்னது, என் வீட்டுக்காரரா? அவரும் சேர்ந்து தான்ப்பா என்னை கொடுமைப்படுத்துறாரு. என்னம்மா சொல்கிற? ஆமாப்பா, அவங்க பொண்ணு கேட்க வர சொல்ல பேசுனதே வேற. இப்போ இந்த குடும்பமே சரியில்லைப்பா. ஏம்மா, அவங்க உன்னை நல்லா தான் பார்த்துருன்னு சொன்னாங்களே, ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறாங்களாமே. அதெல்லாம் சும்மா. அவங்க பேரளவுக்கு தான் சர்ச்சுக்கு போகிறாங்க. என்ன மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்க இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு வேலைக்காரியாக தான் போகணும், மருமகளாக போக முடியாது. உன்னை மகளாக பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களே. அப்பா, என் பிள்ளைய கூட தூக்க மாட்டேன்றாங்கப்பா. எனக்கு அம்மா இருந்திருந்தா அவங்களுக்கு என் கஷ்டம் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எங்கப்பா புரிய போகுது? அம்மா எனக்கு புரியுதுமா, நீ உன் மாமியார் விட்டு போம்மா, நான் வந்து பேசிக்கிறேன். அப்பாவுக்கு உன்னை நினச்சி மனக்கவலை அதிகமாகிடுச்சுமா. சரிப்பா, நான் கிளம்புறேன். என்ன விடுங்க சார், நான் சாகணும். என்ன விடுங்க சார். அமைதியா இருமா. என்ன விடுங்க சார், விடுங்க. ஆண்டவர் நினைத்தால் மட்டும்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். அழாதம்மா, அழாத. ஆண்டவரை நேசி, ஆண்டவர் தான் உனக்கு மன வலிமையை தருவார். இந்த பைபிளை படிமா. இந்த பைபிள் தான் உனக்கான நம்பிக்கையும் உனக்கு வாழ்வுக்கான வார்த்தையும் கொடுக்கும். இதுதான் உனக்கான மன வலிமையை தரும். யோசிக்காதம்மா, நான் ஒரு பாஸ்டர். నీ కృపను వర్ణింపలేను నీ ప్రేమను వివరింపలేను నీ కరుణను ఊహించలేను
ஹாய் செல்லம். ஹலோ. சி. பாத்தியா அவங்க அம்மா எவ்வளோ கோவப்படுறான்னு? டேய், எங்கடா போற? நான் வேலைக்கு போற தெரியாதா? ஞாயிற்றுக்கிழமை உனக்கு எங்கடா வேலை இருக்கு? ஏதோ வேலை இருக்கு, போமா. இவ வேற போனும் கையுமா எப்ப பார்த்தாலும். இவளுக்கு வெக்கம் சூடு சொன்ன எதுவும் இல்ல போல இருக்கு. சொர்ண கட்ட ஜென்மங்களா, சொன்ன வாக்க காப்பாத்த தெரியாது. நீங்களாம் ஏன் தான் உசுரோட இருக்கீங்களோ? நாண்டுகிட்டு சாகலாம். வெக்கங்கெட்ட மனுஷங்க. இவன் அப்பனால கொடுத்த வாக்க காப்பாத்த முடியல. எல்லாம் என் தலை எழுத்து. ஆமாமா, இவங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ஏண்டி மரியா, எனக்கு சீக்கிரம் டீ எடுத்துட்டு வாடி. அடுப்பங்கரையில என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? இருங்கத்த, எடுத்துட்டு வரேன். இந்தாங்கத்த. சரி, டீ போட்டிருக்கா பாரு. ஏண்டி எத்தனை தடவை சொல்றது உனக்கு டீல சுகர் அதிகமா போடாதன்னு? என்ன கொல்ல பாக்குறியா? திமிரு பிடிச்சவள. மாப்பிள்ளைக்கு 2 பவுன் சங்கிலி போடுறேன்னு உங்க அப்பா சொன்னான் கல்யாணத்து அன்னைக்கு. இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் போடல. உன் குடும்பமே கேடு கெட்ட குடும்பம். அத்தை, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. என்னடி என்னைய ஏத்து பேசுற? என்னடி அம்மா ஏத்து பேசுற? என்ன பண்ற பாரு. என்ன விடுங்க. அடிமா அடிமா அடிமா. விடுங்க என்ன. நில்லு நிறுத்த. அப்பா, அவ அம்மாவை எப்படி ஏத்து பேசுறா உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் வா. மரியா, இந்த பிரச்சனைய உங்க அப்பன் சொன்னதுனால வந்த பிரச்சனை. அவங்கிட்ட சொல்லு, ஒழுங்கா நகையை கொடுக்க சொல்லு. புரிஞ்சுதா? ஹேய், இங்க பார், அவளை அடிச்சே கொன்னுடாதீங்க. புரிஞ்சுதா? அப்புறம் கேஸ் ஆயிரும். அவ எப்படியும் 2 பவுன் கொண்டு வந்துருவா. அதுல 1 பவுன் என்கிட்ட குத்துணும், 1 பவுன் நீங்க எடுத்துக்கணும். புரியுதா? போ பேசு போ. ஹலோ அப்பா. என்னாச்சுமா? மரியா, ஏம்மா ஃபோன் பண்ணிட்டு பேசாமல் இருக்கிற? பேசுமா. என்னாச்சு? பேசுமா. சொல்லு தாயி. அப்பா, அந்த 2 பவுன் கிட்ட என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலப்பா. செத்துடலாம் போல இருக்குப்பா. இப்படிலாம் பேசாதம்மா. அப்பா, இப்போ கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. என்னால் ஒன்றும் பண்ண முடியலப்பா. நான் நம்ம வீட்டுக்கே வந்துடலான் இருக்கேன்ப்பா. அம்மா, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதம்மா. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமா. என்ன ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே வந்துடாதம்மா. அப்பா அப்பா, என்னப்பா சொல்ற? என்னை மன்னிச்சிருமா, நான் வைக்கிறேம்மா. அப்பா அப்பா.
என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு என்ன வலிக்கவா போகுது? மெதுவா பண்ணிக்கிட்டு இருக்க. சீக்கிரமா க்ளீன் பண்ணு. அறிவு கெட்டவளே. என்னடி லுக்கிட்டு இருக்க? அரஞ்சமனா? ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? பாத்திரம்லாம் கழுவாம கிடக்கு, அடுப்பெல்லாம் துடைக்காம கிடக்கு. இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிட்டு இருக்க? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கியோ? அறிவு கட்டவல, கண்ணை என்ன படரிலையா வச்சிட்டு இருக்க? மூஞ்ச பாரு. ஒழுங்கா நீ க்ளீன் பண்ற வேலையை பாரு. வாமா போலாம் ஃபர்ஸ்ட். இவ்வளவு போட்டு தள்ளனா சரிப்பட்டு வருமா? ஏய் என்னடி பண்ற? அறிவு கட்டவல, நான் எப்ப மாப்பு போட சொன்னா இப்ப போட்டுட்டு இருக்க? இதான் உன் லட்சணமா? இல்லத்த, காலையில இருந்து வேலை நல்ல இருந்துச்சு. 3 வேளை திங்க தெரியுதுல, மாப்பு போட தெரியாது. உன்னை வச்சு நான் அழுறேன் பாரு. ச்சே. போ விளையாடு. மரியா, மரியா, நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. ஒழுங்கு மரியாதையா கேட்டு நடத்திட்டானதான் உனக்கு தான் நல்லது. இல்லைனா உனக்கு தினம் இப்படிதான் நடக்கும். சொன்னா புரிச்சுக்கோ. இனி என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ தான் உங்க அப்பா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணணுமா? என்னங்க நீங்களே எப்படி சொல்றீங்க? நான் சொல்றதை புரிஞ்சுக்கம்மா. சரிம்மா, நான் வரேம்மா. அழுதுகிட்டே இருக்காதம்மா, சொல்றது கேளு. இதுதான் பாஸ்டர் நடந்துச்சு. சரிம்மா, உனக்காண்டி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிடுவோம். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் இதேமாரி ஒரு சம்பவம் நடக்காதபடி ஆண்டவரிடம் ப்ரேயர் பண்ணிக்கிடுவோம். சரியா?
பிரைஸ் லார்ட். இவர் எதுக்கு வந்திருக்காரு? என்னுடைய பெயர் பாஸ்டர் டேவிட். இவர் ஏன் இங்க வந்திருக்காரு? பாஸ்டர், யார் பார்க்க வந்திருக்கீங்க? மரிய வில்சனை பார்க்கணும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அவங்கள வர சொல்லுங்க. மரியாவா? அவ வீட்ல இல்லையே, அவன் அப்பா வீட்டுக்குலாம் போயிருக்கா. போய் சொல்லாதீங்க. நான் மட்டும் உங்க மருமகளை காப்பாற்றலைன்னா நீங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போயிருப்பீங்க. நீங்க எல்லாம் கர்த்தருடைய விசுவாசின்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. நீங்க எல்லாம் பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? அனைவரிடத்துலையும் அன்பு காட்டணும், அனைவரையும் அரவணைக்கணும்னு பைபிள் சொல்லலையா? நீங்க எல்லாரும் உண்மையான கிறிஸ்தவர்கள் தானா? பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை, பாசமும் தான் வாழ்க்கை. உண்மையிலேயே மரியா தற்கொலை பண்ணியிருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டார். மனம் திருந்துங்கள். உங்களுக்கு 2 பவுன் நகை தான் முக்கியம்னா அதை நான் தரேன். ப்ளீஸ். உங்கள் மக ஜெனிஃபரை நீங்கள் வாழா விட்டியா உங்கள் வீட்டில் வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய ஈகோவால் தான் அவள் கனவுட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறா. நாம தான் அவளுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லி கணவரோட சேர்த்து வைக்கணும். அவளுடைய வாழ்க்கையை நீங்க வீணடிக்காதீங்க. பாஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க பாஸ்டர். தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க பாஸ்டர். என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. உங்க மருமகா மரியா வில்சன்ட்டே மன்னிப்பு கேளுங்க. மரியா வில்சன், மரியா, 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 என்ன மன்னிச்சிருமா? மன்னிச்சு மன்னிச்சு மரியா, என்னை மன்னிச்சிருமா. என்னை மன்னிச்சிருமா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என்னை மன்னிச்சிருமா. மரியா, என்னை மன்னிச்சிரு மரியா. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். மரியா, உனக்கு எவ்வளவோ கொடுமைப்படுத்திட்டோம். எங்களை மன்னிச்சிரு மரியா. மன்னிச்சிரு மரியா. எங்களை மன்னிச்சிரு மரியா. உன்னை என் மகா மாதிரி பார்த்துக்கிறேம்மா. எங்களை மன்னிச்சிரு. నీతోనే నీలోనే నేనుంటే ఎంతో భాగ్యమే. నాతోనే నాలోనే నీవు లేక అంత వ్యర్థమే. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். மிக அற்புதமாய் எடுக்கப்பட்ட டௌரி என்கிற இந்த குறும்படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்குறீங்க. இதை நல்லா ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே மிகவும் தத்துரூபமாக ஏவிய முத்து அவர்களால் இயக்கப்பட்டு சகோதரர் தேவராஜ் அவர்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய சமுதாயத்திற்கு மிக அத்தியாவசியமான ஒரு காரியம் இதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆம், உண்மைதான். டௌரி டெத் அல்லது டௌரினாலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு குடும்பங்கள் சீரழிந்திருப்பது இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இந்த குறும்படம் மூலமாக வரதட்சணை என்கிற அந்த கொடுமையிலிருந்து நாம் விடுவித்துக் கொள்வதற்கு இயேசு ஒருவர்தான் வழி என்பதை
மிகவும் தெளிவாக இதில் சித்தரித்திருக்கிறாங்க. நம்முடைய இந்திய தேசத்தில் மிக முக்கியமாக நம்முடைய தமிழகத்தில் இந்த டௌரி என்று சொல்லப்படுகிற இது ஒரு பாவம். இதை கேட்கிறதும் பாவம்தான், கொடுக்கறதும் பாவம்தான். இந்த கொடுமையான பாவ செயலினாலே இன்றைக்கு பிரிந்திருக்கிற குடும்பங்கள் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அலைந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், கோர்ட்டில் கேஸ் நிமித்தமாக அலைந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், மன முறிவுகள், மனைவி பிள்ளைகளோடு கணவனை விட்டு பிரிந்திருக்கிற சூழ்நிலை, வரதட்சணை நிமித்தமாக பலவிதமான கொடுமைகளை தன்னுடைய மாமனார் மாமியார் நாத்தனார் மூலமாக அனுபவித்து கொண்டிருப்பது, இதன் நிமித்தமாக உயிரையே மாய்த்து கொள்கிற தற்கொலை செய்து கொள்கிற சூழ்நிலைகள், இதன் நிமித்தமாக கொலை செய்யப்படுகிற சூழ்நிலைகள் சமுதாயத்தை இன்றைக்கு சீரழித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு காரியம். மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகம். ஆனால் இந்த 3 மாவட்டத்தில் உள்ள குடும்ப கோர்ட்டில் தான் வரதட்சணை வழக்குகள் அதிகமாக இருக்குது. அதிலும் கிறிஸ்தவ குடும்பங்களிலிருந்து உள்ள வழக்குகள் தான் அதிகமாக இருக்குது. இதனால் மன முறிவுகள் ஏற்படுகிறது, பிரிவு உண்டாகிறது. ஆண்டவர் நியமித்த அந்த நியமனத்திலிருந்து தங்களை பிரித்து கொள்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் தத்ரூபமாக இதை சித்தரித்து எடுத்திருக்கிறாங்க. நடித்திருக்கிறவர்களும் மிகவும் பாராட்டப்படக்கூடியவர்கள். கிறிஸ்தவ பண்போடு கூட கிறிஸ்துவுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாய் மிகவும் நேர்த்தியாக அவர்கள் நடித்திருக்கிறார்கள். ரொம்ப ஒரு போலியான ஒரு ப்ரெசன்டேஷன் இல்லாமல், மிகவும் போலியான நடிப்பு இல்லாமல், யதார்த்தமாக நம்ம குடும்பத்தில் நடக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தெளிவாக காட்டியிருக்கிறாங்க. ஆகவே தயாரிப்பாளர் தேவராஜ் அவர்களையும் இயக்குனர் ஏபி முத்து அவர்களையும் விசேஷமாக சகோதரர் ஜெபசிங் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த முயற்சியிலே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆத்துமா வாழ வேண்டுமானால், ஒரு குடும்பம் ஆண்டவருக்குள்ளாய் நன்றாக தழைக்க வேண்டுமானால், கணவன் மனைவி இருவரும் வேத புத்தகத்தில் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி கணவன் மனைவியின் இடத்துல அன்பு கூற வேண்டும், மனைவி கணவனிடத்தில் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவி பலவீன பாண்டம், ஆகவே கணவன் அவளை அதிகமாக தாங்க வேண்டும். மனைவி கணவனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையும் அன்பையும் செலுத்த வேண்டும். இதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இருவரும் ஒரே மாமிசமாக இணைக்கப்படுகிறார்கள். இவருக்கு உண்டானதெல்லாம் அவர்களுக்கு, அவர்களுக்கு உண்டானதெல்லாம் இவர்களுக்கு என்று ஆன பிறகு இதில் டௌரிக்கு எங்கே இடம் இருக்குது? வேத புத்தகத்தின் அடிப்படையில் இருவரும் ஒருவராக மாறிவிடுகிறார்கள். திருமணத்தில் இரு குடும்பங்களும் ஒரே குடும்பமாக மாறிவிடுகிறது. தனக்குண்டான எல்லாவற்றையும் அவளுக்கென்று அவன் கொடுத்து விடுகிறான். அவளும் தனக்குண்டான எல்லாவற்றையும் அவனுக்கென்று கொடுத்து விடுகிறாள். இதுதான் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் கொடுக்கிற வாக்குத்தத்தம். இதையும் தாண்டி வரதட்சணை என்று கேட்பதற்கு எங்கு இடம் இருக்கிறது? மிகவும் வெட்கப்பட வேண்டிய ஒரு காரியம். கணவன் ஒரு நாளும் ஆலயத்தில் வச்சு
நீங்கள் கொடுக்குற இந்த டௌரி பணத்தை வைத்து நான் உன்னை கண்கலங்காமல் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி என்னைக்காவது ஒரு சொல்கிறது உண்டா? இல்லை. என்னுடைய சம்பாத்தியத்தினால, என்னுடைய கையினால், என்னுடைய பிரயாசத்தினால நான் உன்னை பாதுகாப்பேன் தான் வாக்கு கொடுக்குறாரு. இதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். மிகவும் முக்கியமாக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, மிகவும் முக்கியமாக ஆண்கள் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை மணப்பெண்களாக அவர்கள் தேடும்போது இந்த டௌரி என்கிற இந்த காரியத்தை முக்கியத்துவப்படுத்தாதபடி, அதை முன்னிலை வைக்காதபடி அதை தவிர்த்து விடுவது தான் குடும்பத்திற்கு நல்லது, ஆசீர்வாதமானது. அங்கே தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தடையின்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பணத்தை எதிர்பார்த்து ஒரு மனிதன் அன்பு செலுத்த முடியுமா? ஒரு மனிதனுடைய குடும்பத்தினர் தன்னுடைய வீட்டிற்கு வருகிற மருமகளை, அதாவது மகளை, இதை கொண்டு அவங்க எடை போட முடியுமா? இதை கொண்டு தாழ்வாய் அல்லது இதை வைத்து மேன்மையாய் நடத்த முடியுமா? மிகவும் ஒரு அவலட்சணமான ஒரு காரியம். இதை நாம் யாருமே செய்யக்கூடாது. சமுதாயத்திற்கு இதனால் வரக்கூடிய தீங்குகளை உணர்த்தும் விதமாய் எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் நிச்சயமாய் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து அதன் மூலமாய் அநேகருக்குள்ளாக மனமாற்றத்தை கொண்டு வரும், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை குடும்பங்களுக்குள்ளாய் கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த குறும்படம் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கும். ஒருவேளை நீங்கள் இதை சேட்டாலும் இதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிற அநேகருக்கு இந்த குறும்படத்தை அனுப்பிவிடுங்க. அவருடைய வாழ்க்கையில் இது பேசட்டும், மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். నీ సృష్టి ఎంతో అద్భుతము, నీ కార్యములెంతో ఆశ్చర్యము, నీ సాటి ఎవరు నిలువలే